சரி, உங்க கசின்க்கு வந்து இந்த கழுத்து, காது அந்த ரீஜன்ல வந்து பயங்கரமா வலி இருக்காம் சார். என்ன ரீசன் இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த ப்ராடக்ட் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு டிஃபிஷியன்சி கூட இருக்கலாம். கால்சியம், ஜாயிண்ட் சப்போர்ட், லைஃப் லைன் இந்த மூணுமே சைமல்டேனியஸா எடுக்க சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுலயே டிஃபரன்ஸ் என்ன தெரியும். இன்பேலன்ஸ் இருந்தா பேலன்ஸ் ஆகும். சரி, உங்க ஃபீடிங் மாமா ஆனா உங்களுக்கு மோஷன் வந்து ரொம்ப இஷ்யூவா இருக்கு. எப்படி சால்வ் பண்றதுன்னு கேக்குறாங்க. அவங்க நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது மோஷன் ப்ராப்ளம்னா நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ன்றது வரவே இல்லைன்னா தான் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். இல்ல எனக்கு பாத்ரூம்லாம் வருது அப்படின்னா உங்களோட 2 வேளை ஷேக் எடுத்து ஒரு வேளை நார்மல் ஃபுட்டு சாப்பிட சொல்ல குவான்டிட்டி கம்மி பண்ணியாச்சு. ரைஸோட குவான்டிட்டி, ஃபுட்டோட குவான்டிட்டி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஷன் ரொம்ப நாள் தான் வெளில வரும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலைல வரலனால ஈவினிங் வருதுன்னா ஓகே, இல்ல ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் வருதுனால ஓகே. வரவே இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். இல்ல உங்களுக்கு வயிறுல இருந்து வரணும், எனக்கு அந்த ஃபீல் கிடைக்குதுன்னா மத்தியான சாப்பாடு நல்லா சாப்பிடுங்க ஒரு நாள். அது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். நீங்க என்ன ப்ராப்ளம்ன்றதை எக்ஸாக்ட் சொன்னீங்கன்னா அது வந்து சரி பண்ணலாம். உங்க கோச் கிட்ட சொல்லுங்க, அவங்க கைட் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி எல்லாம் வாய்ஸ் போடுங்க, என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளம்ன்றது நான் சொல்றேன். மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா வெயிட் லாஸ் ஆகாம ப்ராசஸ் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது இல்லையா? கோவத்துல இருக்கிறோம், இல்ல ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன்ல இருக்கிறோம்னா என்ன பண்றதே தெரியாது. பாலும் பால்ராயிலும் ஒரே மாரி தான் இருக்கும். பட்டுன்னு குடிச்சிட்டு படுத்துருவீங்க. கேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல இருக்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க. டென்ஷன்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா மாறிடுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அப்நார்மல் ஆக சொல்ல அவங்க மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். தூக்கம் சரி இருக்காது. அவங்க வந்து கண்ணாமூண்ணான்னு சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேஷன், பாடி வந்து ஹீட்டை பண்ணி உடம்ப ரொம்ப ஹீட் பண்ணிடுவாங்க. இரிட்டேஷன் ஆயிடுவாங்க. அப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நல்லது. தெரியல அப்படின்னா நீங்க வந்து அமைதியா இருந்தாலுமே அது கண்ட்ரோல் ஆயிடும். தெரியலன்னா அமைதியா இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியலன்னா அமைதியா இருங்க. அதுவே கண்ட்ரோல் ஆயிடும். நீங்க யார்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்னு போனீங்கன்னா அவங்க இன்னும் ஏத்தி விட்டுருவாங்க. பி கேர்ஃபுல். சப்குட்டேனியஸ் ஃபேட்டை எப்படி கம்மி பண்ணணும்னு கேக்குறாங்க சார். என்னமா? சப்குட்டேனியஸ் ஃபேட், புரியல, என்ன சப்குட்டேனியஸ் ஃபேட்? ஃபேட் சார். இந்த விசரல் ஃபேட், சப்குட்டேனியஸ் ஃபேட் அதை எப்படி அதுதான் கம்மி இப்ப சொன்னேன் இல்லையா, அது விசரல் ஃபேட்டோட இதுதான். நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு மசிலுக்கு பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். பயப்பட வேண்டிய. ஏன்னா விசரல் ஃபேட் இந்த மாதிரி நிறைய ஃபேட் இருக்கு. நீங்க எல்லாத்துலயும் போய் கான்ஸ்டன்ட் பண்ணாதீங்க. நீங்க ஃபேட்டையும் கொலஸ்ட்ராலையும் ஒண்டி கான்ஸ்டன்ட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகி வெளில வரும். ஒன்னு ஒன்னா போய் பாத்தீங்க அப்படின்னா தலை இரிட்டேஷன் ஆகும். இதெல்லாம் பண்ணணுமா, இதெல்லாம் குறைக்கணும். இல்ல இல்ல, ரெண்டே விஷயம் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களோட உடம்புல இருந்து கழிவு வெளியேறது யூரின், டாய்லெட். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபேட், கொலஸ்ட்ரால் இதை கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது. சிம்பிளா வச்சுக்கோங்க. சார், ஒரு சைடுல தலை வலிச்சுட்டே இருக்கு. அது என்ன ரீசன்னு கேக்குறாங்க. என்ன ரீசன் உங்களுக்கு தான் தெரியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சரியான மோஷன் சரியா போடலாம் அப்படி வரும். இல்ல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, வலி இருக்குன்னா ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர்ல வச்சுட்டு ஒரு அஃப்ரெஷ் 2 ஸ்பூன் போட்டு குடிங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. இப்ப லெஃப்ட் சைடுல வந்து ரைட் சைடுல வந்து தலைவலிக்குது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல மூக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் ஏரை வெளில ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. திருப்பி ஒரு ஹாட் வாட்டர்ல வச்சு குடிங்க. திருப்பி ஏரை ரிலீஸ் பண்ணுங்க. அந்த கேஸ் வந்து வெளியில வந்துச்சுன்னா நார்மல் ஆயிடும். பயப்படாம. சரி, உங்க உள்ளங்கை எப்பவுமே ஹீட்டாவே இருக்கு. என்ன பண்ணும்? பாடியும் ஹீட்டா இருக்கு. ப்ரோபயோட்டிக் எடுத்துட்டு தான் இருக்கேன். வேற ஏதாவது ஆட் ஆயில் பண்ணும்? பாத் எடுத்துக்கோங்க. அதாவது உடம்பு ஹீட் ஆகுதுன்னா குளிர்ச்சி பண்ணணும் உடம்ப. நிறைய வந்து காலையிலயும் ஈவினிங்லயும் குளிக்கிற ஹாபிட் வச்சுக்கணும். லைமு, இளநீர், நுங்கு இந்த மாதிரி வந்து குளிர்ச்சி ஐட்டமா சாப்பிடணும். வெள்ளரிக்காய், அப்புறம் மோர், இந்த மாதிரிலாம் நீங்க குளிர்ச்சி ஐட்டமா சாப்பிட்டா தான் அது கண்ட்ரோலுக்கு வரும். இல்ல நைட் படுக்க சொல்ல வந்து பாத்தீங்கன்னா விரல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆயில் வந்து நல்லெண்ணெய் வச்சுட்டு தொப்புல கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுட்டு படுத்தீங்கனாலும் கண்ட்ரோலுக்கு வரும். காலையில இருந்து கொஞ்சம் தள்ள எண்ணெய் வச்சுட்டு குளிச்சீங்கன்னா கண்ட்ரோலுக்கு வரும். நீங்க அதை போய் சரி பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நம்மளோட உடம்பு கூலிங் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது சரியாயிடும். சார், இவங்களுக்கு தும்மல் வந்துட்டே இருக்கான் சார். ஃபேஸ் அலர்ஜி ஆகுது. இப்போ கையெல்லாமே ஸ்வெட் ஆயிட்டே இருக்கிறாங்க சார். இம்யூன் ரொம்ப லோ ஆயிடுச்சுமா. அவங்க உடம்புல இம்யூனிட்டி ரொம்ப லோ ஆயிடுச்சு. உங்களோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். உங்களோட உணவு பழக்கத்தை வந்து சரி பண்ணுங்க. புரோட்டீன் ரிலேட்டட் ஃபுட்டு சாப்பிடுங்க. இந்த மாதுளம்பழம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல மசில்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரிலேட்டட் ஃபுட்டு சாப்பிடுங்க. மசில்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இம்யூன் ரொம்ப லோ ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தும்பல் வந்துட்டே இருக்கும். மூக்குல இருந்து தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், கண்ணுல தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இம்யூனிட்டி ரொம்ப லோ ஆகுதுன்னு அர்த்தம். சில பேருக்கு மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க இமிடியேட்டா உங்களோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும். சரி, உங்களுக்கு குட் கொலஸ்ட்ரால் கம்மியாயிருச்சுன்னு சொல்றாங்களா சார்? அது ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். எதுவுமே ப்ராப்ளம்லாம் கிடையாது. எதுவா இருந்தாலும் உங்களோட உணவு பழக்கத்துல நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா அது சரி பண்ணிக்கலாம். நியூட்ரிஷன் எடுக்கிறீங்களோ அதுலயே பேலன்ஸ் ஆயிடும். ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 நாள்ல 4 கிலோ கம்மியானாங்களா சார்? அதுக்கு அடுத்த 5 நாள் ஒரே வெயிட்ல இருக்கான் சார். என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க மூணுத்துலயும் செக் பண்ணுங்க. உங்க வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் செக் பண்றீங்க, மெஷர்மெண்ட் செக் பண்றீங்க, ஃபேட் செக் பண்றீங்க. மூணுத்துல ஏதாவது ஒண்ணுத்துல ரிசல்ட்ஸ் கிடைச்சாலும் உங்க ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆயிங்க. மூணுத்துலயுமே ரிசல்ட்ஸ் வரலன்னா நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. ஒண்ணு வாட்டர் இன்டேக் எடுக்கிறது இல்ல சரியான தூக்கம் இல்ல, இல்லன்னா உங்க உணவு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை, இல்லைன்னா இடையில ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துறீங்க. இதுல கவனம் செலுத்தணும். சரி, உங்க வெயிட் கெயின் போல இருக்கு சார். ஃபுட்டுக்கு பிஃபோர் ஷேக் குடிக்கிறதா இல்ல அதுக்கு அப்புறம் ஷேக் குடிக்கிறதா
நல்லதா, எது பெஸ்ட்னு கேக்குறாங்க. வெயிட் கெயின்னா ஃபர்ஸ்ட் ஃபுட் சாப்பிடணும். ஏன்னா ஷேக் குடிச்ச பிறகு சாப்பிட வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபுட் சாப்பிட்டுருங்க. உங்களோட ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆஸ் யூசுவல் சாப்பிடுங்களோ அதை சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு ஷேக் எடுக்கலாம். ட்ரை சாலட் கூட ஷேக் எடுத்துட்டு எடுத்துக்கணும். இந்த வெயிட் கெயினுக்கு அந்த எந்த இன்டர்வல்ல என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும்னு கொஞ்சம் கேக்குறேன். நீங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை வாழைப்பழம், அதுக்கப்புறம் வாழைப்பழம் நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம். பர்டிகுலரா மலை வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் வாழைப்பழம் வந்து ரொம்ப நல்லது செவ்வாழை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பிரெட் எடுத்துக்கிறது, நட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை எடுத்துக்கிறது, இதெல்லாம் புரோட்டீன் பேஸ்டு ஃபுட். நீங்க வந்து இடையில எடுக்கிறது ரொம்ப நல்லது. சார், சிம்பிளி ப்ரோபயோட்டிக் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் இது குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணா எப்படி பண்ணணும்னு கேக்குறாங்க. சிம்பிளி ப்ரோபயோட்டிக்கும் ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா? அப்படி கொடுக்கற மாதிரி இருந்தா எப்படி யூஸ் பண்ணணும்னு கேக்குறாங்க. தாராளமா கொடுக்கலாம். நீங்க வந்து டைனர் ஷேக்கோட சேர்ந்து ஒரு பிஸ்கெட் மாதிரி பண்ணி இல்ல கேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்ல சார், கொஸ்டின்ஸ் ஓவர். ஃப்ரூட் சாலட் மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் தேன் ஊத்தி. சரி, இவங்களுக்கு நீ பெயின் ஜாஸ்தியா இருக்கா சார், இத கம்மி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க சார். கால்சியம், ஜாயிண்ட் சப்போர்ட், லைஃப் லைன் இந்த மூணும் ப்ராப்பரா எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எக்ஸலென்ட்டான ரிசல்ட். சார், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இவங்களது வெயிட் 101.5 சார். இன்னும் 30 கிலோ வெயிட் லாஸ் பண்ணோம். 15 நாளா ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களா சார்? இப்ப வந்து ஷேக் எடுக்கிறாங்களா, 2 டைம் ஷேக் எடுக்கிறாங்களா, ஆலோவேரா எடுக்கிறாங்களா, ஃபைபர் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் சாலட்ஸ் ஒரு 4 சாலட், செல்லுலாஸ், லைஃப் லைன், மல்டி விட்டமின், செல் ஆக்டிவேட்டர் எடுத்துட்டு இருக்கேன். கரெக்டான்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஜிம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். கோச் நீங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா அதை எடுத்துக்கங்க. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பர்சனலைஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன் இன்க்ளூடிங் இருக்கு. அவங்க சொல்லி தரதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சார், இந்த நியூட்ரிஷனோட சேர்ந்து ஜிம்மும் கண்டினியூ பண்ணட்டுமான்னு கேக்குறாங்க. தாராளமா. சரி, இப்போ அப்பாக்கு வந்து 2 மாசமா ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றாங்க. சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துருச்சு, பட் ஃபீவர் இருக்கு 2 நாளா அப்படின்னு கேக்குறாங்க. ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம ரெஸ்ட் எடுத்தாலுமே சரியாயிடும். முடியலன்னா ஒரு டேப்லெட் போடுங்க அப்படின்னா ஒரு ஒயிட் துணியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு தான் நெத்தியில போட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஹீட் குறைஞ்சதுன்னா நார்மல் ஆயிடும். இல்ல முடியலன்னா போய் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷனோ இல்ல ஒரு டேப்லெட்டோ எடுங்க. தப்பு ஒண்ணும் கிடையாது. டைனோ ஷேக் வந்து குழந்தை பால்ல எடுக்க மாட்டேறாங்க, வேற எப்படி கொடுக்கலாம்னு கேக்குறாங்க. அதான் ஃப்ரூட் சாலட் போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். பிஸ்கெட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நேச்சுரல் சோர்ஸ்ல இருக்கு. நீங்க சபாபதி முத்துக்குமார் யூடியூப் சேனலுக்குள்ள போனீங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்டு அந்த வீடியோஸ் அதுல இருக்கும். அது மாதிரி நீங்க வீட்லயே பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஆலோ ப்ரோபயோட்டிக் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எந்த டைம்ல எடுக்கலாம்னு கேக்குறாங்க. ஆலோவும் ப்ரோபயோட்டிக்கும் மிக்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா எந்த டைம்ல எடுக்கலாம்னு கேக்குறாங்க. எம்டி ஸ்டமக் காலையில எழுந்தோடனே எம்டி ஸ்டமக்ல குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, இவங்க ஏஜ் 66. இப்போ வந்து காதுல வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கா சார், இது என்ன பண்ணும், ஏதாவது ரெமெடி இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி இல்ல, உங்க பாடி வந்து ஹீட்டோட அளவு டூ மச் ஆகுது. நீங்க ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிடும். பயப்படாதீங்க. டூ மச் ஹீட் ஆகல அந்த மாதிரி கூட இருக்கும். இப்போ வந்து ஃபைபர் வந்து ஷேக்கோட கலந்து எடுத்துக்கலாமா இல்ல தனித்தனியா எடுக்கிறது நல்லதா? ஃபைபர் ஷேக்கோட எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க ட்ரை சாலட்ஸ்ல அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் சார். क्वेश्चंस முடிஞ்சது. ஓகே, லாஸ்டா ஏதோ டைப் பண்ணிருக்காங்க. பவித்ரா உங்களோட क्वेश्चனை திருப்பி கொஞ்சம் டைப் பண்றீங்களா சார்? இவங்களுக்கு வந்து லோ பிரஷர், ஏஜ் 25, லோ பிரஷரா இருக்கான் சார். என்னென்ன மாதிரி சாலட் வந்து எடுத்துக்கணும்னு கேக்குறாங்க. அப்படி இல்ல, லோ பிரஷருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் எடுக்கணும் அதெல்லாம் எடுக்கணும் இல்ல. நீங்க எது வேணாலும் நீங்க நியூட்ரிஷன், இது நியூட்ரிஷன் நம்ம இதுதான் எடுக்கணும் பர்டிகுலரா எடுக்கிற ட்ரீட்மெண்ட் கிடையாது, மருந்து மாத்திரை கிடையாது. இதை சாப்பிட்டா இது சரியான இல்லை. இது இன்பேலன்ஸ். உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு இன்பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாது. நீங்க எடுத்து கண்டினியூ பண்ண சொல்ல அது பேலன்ஸ் ஆக சொல்ல நார்மல் ஆயிடும். ஃபுட்லயும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சப்ளிமெண்டாவும் கண்டினியூ பண்ணலாம். இதான்றது வந்து கிடையாது. சார், இவங்க வந்து ஒருத்தருக்கு கொடுத்திருக்காங்க போல இருக்கு சார். அதுல வந்து ட்ரிங்க்ஸ் விட சொன்னதுனால 3 மாசம் விட்டுட்டாங்க. ஆனா சடனா கை கால் இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா? சடனா கை கால் இழுக்குதாமா? ட்ரிங்க்ஸ் விட சொன்னதுனால 3 மாசம் விட்டுட்டாங்களா சார்? ட்ரிங்க்ஸ் வந்து அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து கை கால் இழுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்களா சார்? நீங்க யாரா இருந்தாலும் சரி, அது கை கால் இழுக்கிற மாதிரி அது ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து ஃபியர்லெஸ். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து திடீர்னு நிறுத்தினதுனால அது வந்து அவங்களுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஆயிடும். அது மாதிரி அவங்களுக்கு அந்த டோகமோன்னு சொல்லுவாங்க. இப்போ டம் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டம் அடிக்க சொல்ல நிக்கோடின் அதுல இருக்கு. நிக்கோடின் திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வாயெல்லாம் குளர ஆரம்பிக்கும், கை கால்லாம் ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிக்கும். அது ஒண்ணும் இல்ல. அது அதோட லெவல் உங்களுக்கு கேக்குது. கம்முன்னு உட்கார சொல்லுங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, அது நார்மல் ஆயிடும். ஏன்னா நீங்க ட்ரிங்க் அடிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, டம் அடிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, பி கேர்ஃபுல். இந்த வீடியோ பாருங்க, ஒரு அனுபவசாலி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. தயவு செஞ்சு இந்த சிகரெட்டு குடியெல்லாம் விட்டுருங்க. குடிக்கும்போது ஈஸியாக தான் இருக்குது. இந்த பாருங்க, பை தூக்கிக்கிட்டு அலையிறேன். ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சோ பண்ணி ஸ்டென்ட்டு வச்சாச்சு. மாதம் மாத்திரை வாங்கணும். வெளியில் வாங்கினா ஒரு மாதம் மாத்திரை 2000 வரும். 10 ரூபா சிகரெட்டு குடித்தா 10 லட்ச ரூபா செலவு வருது. இதயத்தை எல்லாம் மொத்தமாக பார்த்துங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா? மாத்திரை வாங்கவே 3 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. சிகரெட் வாங்கும்போது போனோன்னு ஸ்டைலாக வாங்கி அடிச்சிட்டோம்ல.
ஜாக்க தைரியம். அனுபவசாலி சொல்றாரு. நீங்க வந்து நீங்களும் அனுபவப்பட்டு சொல்லலாம். இல்லைன்னா நிறுத்திட்டு ஹாப்பியா இருக்கலாம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். நீங்க அடையறதுக்கு என் வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய்.